ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே. வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ். இன்றைக்கி நாம் சிம்பிளாக சௌச்சவ் மசாலா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஸ்டெப் 1க்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாக ஆரம்பித்தோன்னே அது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த அரை டீஸ்பூன் கடுகு தாளிப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சுவை உறவுகளே. அந்த கடுகு தாளிப்பு நல்லா வெடிக்க ஆரம்பித்தோன்னே இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த 2 கொத்து கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த கறிவேப்பிலையும் அந்த கடுகு தாளிப்பும் எவ்வளோ அழகாக ஒன்று சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். இது கூடவே நான் வெட்டி எடுத்து வச்ச ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க சுவை உறவுகளே. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனோன்னே இது கூடவே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் பொடிசாகவே நறுக்கிக்கோங்க. இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெங்காயத்தோடையும் தக்காளியோடையும் அந்த மசாலாஸ் பவுடர் எல்லாமே நல்லா கலக்கணும். இது கூடவே ஒரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சுவை உறவுகளே. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தண்ணியில் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா கரையணும் சுவை உறவுகளே. இப்போ பாருங்கள், நான் 250 கிராம் சௌச்சவ் எடுத்தேன். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சுவை உறவுகளே. அந்த சௌச்சவ் எல்லாத்தையுமே நாம் இந்த ஸ்பைசஸ் கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்ல கீழேருந்து மேலே கிளறணும் சுவை உறவுகளே. அப்போ தான் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே அந்த சௌச்சவோட நல்லாவே ஒட்டும் சுவை உறவுகளே. இந்த சௌச்சவ் நமக்கு வேகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் 15லேருந்து 20 நிமிஷம். அந்த டைம் தான் நமக்கு இது வேகிறதுக்கு எடுத்துக்கும் சுவை உறவு. இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டேன் சுவை உறவுகளே. 1 டீஸ்பூன் உப்பு போதுமானது. அதுக்கு மேலே நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் சுவை உறவுகளே. உப்பு ஆட் பண்ண ஒரு 2 நிமிஷத்தில் இது கூடவே ஒரு 1/4 கப்பு தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சுவை உறவுகளே. நான் சுவை உறவுகளே ஓப்பன் பாட் மெத்தட் யூஸ் பண்ணேன். அதனால் எனக்கு இந்த சௌச்சவ் வேகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 15லேருந்து 20 நிமிஷம். ஒருவேளை நீங்கள் குக் அண்ட் கவர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சௌச்சவ் வேகிறதுக்கான டைம் 12லேருந்து 15 நிமிஷம் எடுத்துக்கும் சுவை உறவுகளே. நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி சுவை உறவுகளே. இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் ஆதரவை மச்சு ஸ்பைசஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் சுவை உறவுகளே, அந்த சௌச்சவ் எல்லாமே எவ்வளவு அழகாக வேக ஆரம்பிச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள் சுவை உறவுகளே. அந்த வீடியோலையே அந்த சௌச்சவ் மசாலா பொரியல் எவ்வளவு அழகாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். சுவை நிஜமாகவே ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு சுவை உறவுகளே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க சுவை உறவுகளே. அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் மச்சு ஸ்பைசஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள் கோடி என் அருமை சுவை உறவுகளே.